கிச்சன். இன்னைக்கு நம்ம உங்க குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுற மாதிரி பன்னீரை வச்சு பன்னீர் கிறிஸ்பி பால்ஸ், வெளியில நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா சாப்பிடறதுக்கே சூப்பரா இருக்கும். இது செய்யறது ரொம்பவே சிம்பிள். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல்ல 200 கிராம் கிரம்பிள் பண்ண பன்னீர், இதோட 20 கிராம் கட் பண்ண கொடமிளகா, 20 கிராம் கட் பண்ண வெங்காயம், 20 கிராம் பொடிசா கட் பண்ண கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பன்னீரோட வெஜ்ஜீஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெடி பண்ண மிக்சர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குட்டி குட்டியா பால் ஷேப்ல ரெடி பண்ணிக்க போறோம். ரொம்ப பெரிய பாலா ரெடி பண்ணிக்க வேணாம், கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கணும். அப்பதான் உள்ளேயும் வெந்து வெளியிலயும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். பெரிய பாலா இருந்துச்சுன்னா வெளியில சீக்கிரம் கிறிஸ்பி ஆயிரும், ஆனா உள்ள குக் ஆகாம அன்குக்டா இருந்துரும். இப்ப எல்லா பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு, இது இருக்கட்டும். மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா மாவு சேர்த்துட்டு இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணணும். பால்ல ஒரு லேசான கோட்டிங் வர மாதிரி இருக்கணும். இப்ப பாலை நல்லா மாவுல கோட் பண்ணிருங்க. இப்ப அப்படியே எடுத்து பிரெட் கிரம்ல நல்லா ரோல் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நல்லா சூடான எண்ணெயில ரெடி பண்ணிருக்க பால்ஸ்லாம் சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்ல இருந்தா எண்ணெய் குடிச்சிரும், அப்புறம் பால்ஸ்லாம் பிரிய ஆரம்பிச்சிரும். அதனால மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட கிறிஸ்பி பன்னீர் பால் சூப்பரா நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிருச்சு. இது நீங்க சூடா மயோனிஸ் கெச்சப்போட சர்வ் பண்ணுங்க, பக்காவா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம கிறிஸ்பி பன்னீர் பால் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்த ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட் ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.